பகைமை பெற்று இருக்கக்கூடாது. குருவுக்கு நண்பர்கள் என்று சொல்லப்போனால் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் யாருன்னா செவ்வாய் பகவான், சூரியன், சந்திரன். சனி பகவான் வந்து சமமானவர், ராகு கேது சமம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து புதன் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் உடையவர், ஆனால் வந்து கெடுக்க மாட்டார். ஏன்னா மீனத்துக்கு வந்து 4-7 கூடியவரே மிதனமும் கன்னியும் புதன் தான். சுகம் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். கலத்திரஸ்தானாதிபதி உண்டு பண்ணுறவர் அவர் தான். புதனுக்கு சுகம் கொடுக்கவர் குரு. கன்னியிலிருந்து 4ஆம் இடம் தனுசு, 7ஆம் இடம் மீனம். இருவரும் சம நட்புடன் பழகும் தன்மையை கொண்டவர்கள் ஆவார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் கெடுத்து கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு உச்சமான பலன்களை கொடுப்பதில் இவர் ஒரு தெய்வீக பிரசித்தி பெற்றவர். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து குரு பார்வை இருந்தால் தான் மாங்கல்ய பலம். மாங்கல்யம் காரகன் என்று கூறுவது செவ்வாய் பகவான். அந்த மாங்கல்யத்தை கொடுப்பதற்கு இந்த குருவோட அருள் இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு சீக்கிரம் திருமணம் நடந்து முடிவதற்கு ஈடேறும் வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர் இந்த குரு பகவான். இந்த குருவுடைய நிலைகள் பலவிதமாக எல்லோரும் விரும்பக்கூடிய நிலைகளாகவே இருக்கும். அதிலே என்னென்ன பலன்கள் என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 9 கிரகங்களில் மிகவும் பலமான சுபத்தன்மை பெற்ற கிரகங்களில் முதல் இடம் வகிப்பது பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் ஆவார். 9 கிரகங்களில் பார்த்தோம்னா மிகவும் பலமான சுபத்தன்மை குரு இருந்தால் தான். அந்த முதல் இடம் வகித்து 3 விதமான பார்வைகள், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். 5ஆம் இடம் என கூறுவது பூர்வீக புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பிதாஸ்தானம். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு மிகவும் பலம் இதாக இருக்கும். அதான் பலமான சுபத்தன்மை. ஒரு ஜாதகத்திலே குரு வந்து 6 பார்த்தாலும் அவனுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க, நல்லவங்களாக மாறிடுவாங்க. எதிரி வராது. 2ஆம் இடத்தை குரு பார்த்தா அவனுக்கு தனப்பஞ்சம், பணப்பஞ்சம் வராது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தால் நோய் நொடி இல்லாமல் இருப்பார், இருந்தாலும் சரியாகிவிடும். அதுதான் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சுக்கிரன், சந்திரன், புதன் இவங்களும் சூப்பர் தான். ஆனால் இவங்களுக்கு பார்வையெல்லாம் 7ஆம் பார்வை மட்டுமே. குரு ஒருவருக்கு 5, 7, 9 அப்படிங்கிற 3 ஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த ஸ்தானங்களில் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது.